Hello guys, welcome to Mom's Cooking. வாங்க பார்க்கலாம். ஈஸியான பிரியாணி சீக்கிரமாக செய்கிறது எப்படி வாங்க பார்க்கலாம். இதோ செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: சிக்கன், ஆனியன், டொமேட்டோ, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், புதினா கொத்தமல்லி, கார்லிக் வாட்டர், லெமன் வாட்டர். வாங்க கைஸ், தேவையான அளவு எண்ணெய் போட்டுக்கலாம். அதுக்கு லவங்க பட்டை போட்டுட்டு இதோ கிரீன் சில்லி, தேவையான ஆனியன். இந்த ஆனியன் சீக்கிரம் வதக்கிறதுக்கு கல்லுப்பு போடணும். ஏன்னா நீங்கள் கல்லுப்பு போட்டால் தான் நல்லா சீக்கிரமாக அது வதங்கும். பாருங்கள், 2 ஸ்பூன் கல்லுப்பு போட்டிருக்கேன். நல்லா இது கொஞ்ச நேரம் நல்லா வதங்கணும். ஒரு 2 செகண்ட் உப்பு போட்டதுனால கொஞ்சம் சீக்கிரம் ஆகிடும் வதங்கிட்டு. பாருங்கள், இது எவ்வளோ அளவுக்கு நல்லா வதங்கிருக்குங்க. இப்போ நாங்கள் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு நான் செய்ய போகிறது 1/2 kg பிரியாணி தான் செய்ய போகிறேன். ஏன்னா ஒரு டைமுக்காக நாங்கள் இவ்வளோ தான் செஞ்சுருக்கோம். பாருங்கள், தேவைக்கான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட், நல்லா ரோஸ்ட் ஆகணும். அது பாருங்கள், இது கம்மியாக தான் தெரியுது, இன்னும் கொஞ்சம் போட்டுருணும். பாருங்கள் கைஸ், எந்த அளவுக்கு நிறைய இருக்குது. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நிறையா இருந்தால் தான் பிரியாணிக்கு டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும். இப்போ சிக்கன் போடலாம். சிக்கன் ஏன்னா நான் இது வாங்கும் போது நான் மஞ்சத்தூள் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். நான் பாருங்கள், அப்போ கூட நான் இது மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணால் கூட கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு தான் நான் இது க்ளீன் பண்ணுவேன். நல்லா வதக்கணும். நாங்கள் குக்கரில் செய்கிறனால அவ்வளோ நிறைய வதக்கணும்னு அவசியமே இல்லை. பாருங்கள், ஏன்னா குக்கரில் இந்த மீல்ஸ் நல்லா அதுவே நல்லா வெந்துடும் சிக்கன். வாங்க கைஸ், கிச்சன் பாருங்கள், சிக்கன் பாருங்கள் எவ்வளோ நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு. பாருங்கள், அடியில் இப்போ இப்போவே நல்லா ஸ்மெல்லாக வருது. இது அப்புறம் நாங்கள் தக்காளி பாருங்கள், இது புதினா கொத்தமல்லி போட்டு நல்லா வதங்கி. ஏன்னா இப்போவே நாங்கள் மஞ்சத்தூள் போட்டாச்சு. இப்போ மிளகாத்தூள் போட்டு கொஞ்சம் இந்த தக்காளி வதங்கின உடனே இது தண்ணி போட்டுடலாம். இது சீக்கிரமாக செய்கிறதுக்கு பிரியாணி இது மினிமம் 20 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் தான் பிரியாணி செய்கிறதுக்கு. பாருங்கள், மிளகாத்தூள் ஏன்னா ஏற்கனவே நாங்கள் பச்சை மிளகா போட்டிருக்கோம். அதுக்கு எந்த தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் காரத்தை எவ்வளோ காரம் தேவைப்படுதோ அந்த மாதிரி போட்டுக்கணும். 2 1/2 2 1/2 சில்லி பவுடர். இது கொஞ்சம் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். உங்களுக்கு ஒரு ட்ரிப்ஸ் சொல்ல போகிறேன். இப்போ நான் 1/2 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். 2.5 கிளாஸ் இந்த டம்ளரில் 2.5 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். 2.5 கிளாஸ் அரிசிக்கு நான் 5 கிளாஸ் வாட்டர் போட போகிறேன். 5 கிளாஸ் வாட்டர் போட்டால் ஈக்குவலாக சமமாக கரெக்டாக இருக்கும். ஓகேவா? இது பச்சரிசி இல்லை, இது பாயில் அரிசி. நாங்கள் பிரியாணி செய்ய போகிறது பாயில் அரிசியில் தான். பாருங்கள், பாயில் அரிசி இது நல்லா ஊற வச்சிடணும். மினிமம் 10 மினிட்ஸ் ஆகுது ஊறினா தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், இது பாயில் அரிசி, ஆனால் பிரியாணி நல்லாயிருக்கும். பாருங்கள், தக்காளி இப்போ கொஞ்சம் நல்லா வதங்கிச்சு. பாருங்கள்,
ஒரே ஒரு 2 மினிட்ஸ் போதும். இதுக்கு நல்லா வதங்கின இந்த வாட்டர் போட்டு உப்பு செக் பண்ணிட்டு லெமன் ஜூஸ் இருக்குல்ல அது போட்டுடணும். கைஸ் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இங்கே பாருங்கள் எண்ணெய் கூட நல்லா தண்ணியாகிட்டு வந்துச்சு, பிழிஞ்சு வந்துச்சு. இங்கே பாருங்கள் கைஸ், இதுக்கு வந்து நான் வந்து 5 கிளாஸ் தண்ணி எடுத்துருக்கேன். 2.5 கிளாஸ் அரிசிக்கு 5 கிளாஸ் தண்ணி. பாருங்கள் தண்ணி போட்டுருவேன். பாருங்கள் கைஸ், இப்போ வந்து அரிசி போட போகிறோம். ஏன்னா அரிசியில் வந்து இருக்கிற தண்ணிலாம் நல்லா வந்து இது பண்ணிக்கணும், நல்லா தண்ணியில் வெளியே எடுத்துடணும். இது நாங்கள் ஊற வச்ச தண்ணியெல்லாம் எடுத்துடணும். ஏன்னா ஏற்கனவே நாங்கள் கரெக்டாக அழுந்து வச்சுருக்கோம். அதில் தண்ணி எக்ஸஸ் ஆகக்கூடாதுனால தண்ணி ஃபுல்லாக எடுத்துடணும். அப்புறமா நிறைய தண்ணி எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சுன்னா சாப்பாடு வந்து கொழிஞ்சிடும். பாருங்கள் பாருங்க கைஸ், அரிசி போட்டாச்சு. இது கொஞ்சம் இதாகும் பாருங்க. அரிசிலாம் போட்டாச்சு பாருங்க. அரிசி போட்டு இதோ இதை வந்து லெமன் ஜூஸ் கொஞ்சம் போட்டால் அதில் வந்து சூடு, சிக்கன் வந்து சூடு இல்லை, அது சூடு சாப்பிட்டா கொஞ்சம் சூடாக இருக்கக்கூடாது, ஹீட் ஆகக்கூடாது சொல்லிட்டு லெமன் ஜூஸ் போடுறோம். ஓகே கைஸ், இப்போ வந்து கலர் பவுடர் எங்களுக்கு எதுக்கு நிறைய தேவைப்படுத்தா, இங்கே ஏழை தேவைப்படுதோ கொஞ்சோண்டு, அவ்வளோதான். நாங்கள் வந்து கொஞ்சம் தான் யூஸ் பண்ணுவோம். அவ்வளோதான் கைஸ், இதான் பிரியாணி. இதுக்கு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கணும். உப்பு நான் கல் உப்பு போட்டதுனால அந்த உப்புவே கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து டேஸ்ட்டு கரெக்டாக இருக்குது, உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்குது. இப்போ வந்து இது வந்து நாங்கள் வந்து குக்கர் மூடி போட்டு மூடிவிட போகிறோம். ஒரே ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆகுதுங்க. நீங்கள் பாருங்கள், அவ்வளோதான். வாங்க பாருங்கள், ஒரு விசில் வந்துச்சு. ஓப்பன் பண்ணி பாருங்கள், இவ்வளோ நல்லா வந்துருக்கு பாருங்கள். சிக்கனும் நல்லா வெந்திருக்கு பாருங்கள், நல்லா வெந்திருக்கு பாருங்கள். வாங்க எங்கள் பசங்களுக்கு கொடுக்கலாம், டேஸ்ட்டு எப்படி இருக்குது கேட்கலாம் வாங்க. பாருங்க நாங்கள் ரெடி பண்ண சிக்கனு பசங்களுக்கு கொடுக்க போகிறோம். பசங்க சாப்பிட்டு என்ன சொல்ல போகிறாங்க அந்த ரிவ்யூ வந்து நீங்களே பாருங்கள். இந்த மஸ் அம்மா சூப்பரா இருக்குமா. ஆமாம்மா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த பிரியாணி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ். ஓகே பாய்ஸ் காய்ஸ், பாய்.